திருட்டு அயோக்கி பசங்களே, பணத்துக்காக ஜோரம் போறீங்களாடா? உங்களுக்கு நியாயமாடா? டேய், யாரால பதவி கொடுத்தா கொடுக்கலாம்? எங்க அம்மா போட்ட பிச்சைடா கொடுக்கலாம். எங்க தலைவர் போட்ட பிச்சை இது. எவன் ஒருத்தன் அதிமுக துரோகம் பண்றீங்களோ அவனெல்லாம் நாசமா போயிருவீங்கடா. தமிழ்நாட்டில் யார் யார் உடுகொலைக்கிறீங்களா தாயாளிங்களே? எம்ஜிஆர் வளர்த்த கட்சிடா இது. எங்க அம்மா வளர்த்த கட்சி. பிச்சைக்காரனு கூட மந்திரி ஆக்கணும். நீங்க மந்திரி ஆகிட்டு கோடி கோடியா சம்பாதிச்சுக்கின்னு அடுத்த கட்சிக்கு போய் ஜோரம் போறீங்க. ரெட்டலையில் நின்று எடப்பாடி கிட்ட ஜெயிச்சுட்டு கட்சிக்கு துரோகம் பண்ற பதவி கோத்துறோம். நீங்க ஒருத்தர் கூட உருப்படி ஆக்க மாட்டீங்க. எவன் அதிமுகவுக்கு துரோகம் பண்றீங்களா நாசமா போயிருவீங்க. ஒருத்த மோன இன்னும் 100 பேர் கட்சிக்கு வருவான்டா. எங்க எடப்பாடி பின்னாடி 1000 பேர் வருவான். 25 பேர் போனா கட்சி உடைச்சிட்டீங்களாடா. கோட்டையை உடைச்சிட்டீங்களே. எங்களுக்கு இந்தியாவுடைய பெரிய கட்சி எங்க கட்சி. நாங்களாம் எத்தனை நாள் தியாகம் பண்ணோம். நாங்களாம் ஒரு கூலி தொழிலாளிடா. இன்னும் 1 ரூபாய் எவன்கிட்ட அடிமுவாங்களே. என்னைக்கு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரோ அன்னைக்கு எங்க அப்பா பின்னாடி நாக்கிறேன். 40 வருஷமா வாட கிளை செயலாளர் இருக்கிறேன்டா. 1 ரூபாய் எவன்கிட்ட கையை வச்சு வாங்கினதில்லடா. அவன் கோடி கோடியா சம்பாதிச்சுக்கின்னு மில்லு கட்டிக்கின்னு பவர் வேட் கட்டிக்கின்னு பேரம்பேத்திக்கெல்லாம் சம்பாதிச்சுக்கின்னு இன்னைக்கு எடப்பாடி சரியில்லைன்னு போய் வேற கட்சிக்கு போறீங்க. ஆளு சரியில்லைன்றீங்க. ரெட்டையில் நின்று ஜெபிச்சு விட்டு போறீங்கன்னா நீங்களாம் உருப்பிடுவீங்களாடா. டேய், நாசமா போயிருங்கடா. நாங்களாம் அங்க பொரியுதுடா. 40 நாள் எனக்கு ஜெயில இருந்துங்கடா. எங்க அம்மா புடவை கழிச்சு விட்டு எம்ஜிஆர் எம்ஆர்ஆர் சுட்டுக்கொலை எங்க அப்பா 60 நாள் இருந்தாரா ஜெயிலில் மெட்ராஸ்ல. இப்படியாப்பட்ட இயக்கத்தில் இருந்து போட்டு நாங்களாம் ஒரு அனுபவம் இல்லை. மந்திரி ஆவணிங்க, எம்எல்ஏ ஆவணிங்க, எல்லா பொறுப்பும் அனுபவிச்சு இன்னைக்கு கட்சி துவக்கிறதுல சகிச்சுண்டா. ஏடா கேடு கட்டவங்கள நாங்களாம் இதுக்கோசரமா ரத்தம் செஞ்சு 10 நாள் அந்த கட்சியை நாசம் பண்றீங்களாடா. ஒரு நாளும் நாங்கெல்லாம் இந்த அம்மா ஜெயலலிதா அம்மா பாடகோடுக்கு வந்தாப்ப நாங்களாம் பின்னாடி இருந்த அம்மா மேடை இருக்கும் மதியழகா நீ பயப்படாத கம்முன்னு நம்ம ஒரு நாளைக்கு செல்வாக்கு அடைக்கலாம். அந்த மாதிரி கண்டுலாம் நாங்கெல்லாம் பார்த்துட்டு வந்து இன்னைக்கு அந்த அம்மா இறந்து போன பின்னாடி இந்த கட்சி இப்படி பண்றீங்களாடா? நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஒவ்வொரு தொண்டனும் இன்னைக்கு ராவத்திரியை போல சோறு இல்லாத தண்ணி இல்லாத ராவ போல அளவுறான். ஒன்று சொல்றேன் தெரிஞ்சுக்காங்க. இந்த அதிமுக எவனாலையும் அழிக்க முடியாது. அடிக்க எந்த கொம்பனாலும் முடியாது. பதவிக்கோசரம் போறீங்க. ஒருத்த கூட உருப்பிட மாட்டீங்க. எத்தனை பேர்னா போங்கடா. எல்லாமே கூட போயிருக்கு தேவையில்லை எங்களுக்கு. ஆனால் எடப்பாடி ஒருத்தன் தான் போதும் எங்களுக்கு. கட்சியை காப்பாற்றுவோம் எங்களுக்கு நம்பிக்கை இது. பதவிக்கோசரம் எது வேணா செய்றீங்களா? எந்த இடத்துல உங்களெல்லாம் கொண்டு கோபுரத்தில் வச்சுனா அம்மாக்காரி ஒன்றுமே இல்லாதவங்களாம் நீ கோட்டேஸ்வராங்கிறீங்க. நாங்களாம் அன்னவதிக்கு அந்த கட்சி வெளியே இருக்கிறாங்கடா. ஒழுங்கு மாதிரியா சொல்கிறேன். போகிற வெளியே போயிருங்க. எடப்பாடி மேலேயோ மற்ற மேலேயோ கட்சி மேலே குறை சொல்லிட்டு போவாத. போறியா போயிரு, திருப்பி வராத.